ரோடே பாருங்களேன், ஏதோ காட்டுக்குள்ள சின்ன சின்ன ரோட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடே போடலன்னு நினைக்கிறேன். வாவ், லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் ரோடுங்க. ஸோ எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு கேமரா மவுண்ட், அதாவது கேமரா வியூ வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா கேரளால பாத்தீங்கன்னா இது அலவுட் கிடையாதுங்க. ஆக்ஷன் கேமரா ஹெல்மெட்ல மவுண்ட் பண்றதுக்கு அலவுட் பேன் பண்ணிருக்காங்க. ஒண்ணு நம்ம செஸ்ட்ல மவுண்ட் பண்ணிக்கலாம், அதாவது செஸ்ட் மவுண்ட் போட்டு மவுண்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா பைக்ல தான் மவுண்ட் பண்ணணும். நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, அதனால நான் செஸ்ட்ல மவுண்ட் பண்ணிருக்கேன். வியூ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்நியா மக்கள் இப்போ என்னன்னா நம்ம இங்க டேரக்டா அதிரப்பள்ளி போறோம். ஸோ இப்போ எப்படி வரும்போது எப்படி போறோம், போகும்போது எப்படி போறோம்னு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வடக்கஞ்சேரி, பாலக்காடு, வடக்கஞ்சேரி, அப்புறம் அப்படியே அதிரப்பள்ளி போறோம். வரும்போது பாத்தீங்கன்னா வி மைட் டேக் வால்பாறை பொள்ளாச்சி ரோடுங்க. அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஸ்குவாட்ல இருந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பெர்மிஷன்ஸ் பொறுத்து தான். பெர்மிஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா we might take வால்பாறை ரோட். பட் வந்து பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணல அப்படின்னா இது இவ்வளவு பைக்கர்ஸ் வராங்க அப்படிங்கறதுனால மேபி கொடுக்காம இருக்கலாம், கொடுக்கலாம். அது அங்க இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பொறுத்து, ரேஞ்சர்ஸ் பொறுத்து எப்படி அலோவ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஒன் ஆஃப் த சீனிக் ரோடுங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ரோடு. நான் ஆக்சுவலா போனதில்லை, பட் வந்து நான் வீடியோஸ்ல பாத்திருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதிரப்பள்ளிக்கு நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இதுக்கு முன்னாடி அதிரப்பள்ளி போனதே கிடையாது. ஸோ இது ஒரு பக்கெட் லிஸ்ட்ல இருந்து ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்க, ஐடியா ட்ரிப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளேஸ் போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸ். ஸோ அதுக்கு இன்னைக்கு போறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்மளோட ஸ்குவாட் 66 அவங்க கூட தான் ரைட் போறோம். இன்னைக்கு ரைடர்ஸ் கவுண்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க, ஒரு 35 to 40 கூட இருக்கும். அப்புறம் புது ரைடர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 மெம்பர்ஸ் புது ரைடர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ திரிஷூர், பூச்சட்டி, மடக்கத்தார் எல்லாமே லெஃப்ட் தான், லெஃப்ட்ல போகணும். ஸோ இது நான் திரிஷூரும் கவர் பண்ணணும், டச் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ப்ராப்பரா தெரியல, ஏன்னா இந்த வழியில நான் வந்துட்டு போனதில்லை. ஐ மீன் திரிஷூர் போயிருக்கேன், பட் திரிஷூர் வழியா வேற எங்கேயும் போனதில்லை. ஸோ அந்த வழியா தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ரைட் பிளான் பாத்தீங்கன்னா இதுதான். இப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டீ பிரேக் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ டீ பிரேக் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். இனி அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி வடக்கஞ்சேரியில இருக்கலாம், இல்ல அதிரப்பள்ளி, டவுட் தாங்க, தெரியல எங்க பண்றாங்கன்னு தெரியல. ஸோ நோ ஐடியா அபவுட் தட். ஸோ இப்போதைக்கு தாங்க ரைட் பிளான். போகும்போது பாத்தீங்கன்னா we are this road, and வரும்போது பாத்தீங்கன்னா இஃப் பெர்மிஷன் கிடைச்சது அப்படின்னா நம்ம வந்துட்டு வால்பாறை, பொள்ளாச்சி அப்படி வந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி இதே ரோட்ல தான் வந்து ஆகணும். பெர்மிஷன் கிடைக்கணும், கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா கரெக்டா 10th of November. ஸோ டைம் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 7:45 ஆயிட்டு இருக்குங்க. நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண டைம் பாத்தீங்கன்னா 5:30 கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் 2 hours ஆச்சு. மவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணேன். ஏன்னா எப்படி வியூ வருது, ஆங்கிள் வருதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. ஸோ அதுதான், அதுவும் இல்லாம ஃபுல்லா இருட்டா இருக்கும் இல்லைங்களா, 5:30 பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல. ஸோ ப்ராப்பர் லைட்டிங்ஸ் இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் த vlog. ஸோ மக்களே, சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ மக்களே, சிட்டிக்குள்ள என்டர் ஆகிட்டோம்னாவே நிறைய சிக்னல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னும் 5 kilometers போனாங்க. அங்கேயும் 5 kilometers போட்டிருந்தாங்க, இங்கேயும் திரிஷூர் 5 kilometers போட்டிருக்காங்க. ஸோ ஓகே மக்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5 kilometers இருக்குங்க திரிஷூருக்கு. திரிஷூர் டச் பண்ணி நம்ம அதுல இருந்தா போற மாதிரி இருக்கும். எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்காக, சரவணா பவன். ஸோ இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சரவணா பவன் இருக்கு, உள்ள ஹர்ஷவர்தன். ஓகே, மேபி இது ரூம்ஸ் நினைக்கிறேன். ஸோ ப்ராபப்ளி நம்ம இங்கே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஐ வில் கண்டினியூ பேக். பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோங்க. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா மலக்கப்பாரா அதிரப்பள்ளி வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்ச் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அதிரப்பள்ளி ஸ்ட்ரைட்டிங் மட்டும் போட்டிருக்காங்க, பட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ங்கிறது எதுவுமே மென்ஷன் பண்ணல எங்குமே. அப்போ பீஃப் கடையில் கூட பாருங்களேன். கேரளா இஸ் ஃபேமஸ் ஃபார் பீஃப்ங்க. அவங்களோட பீஃப் கறி அப்புறம் அந்த பீஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. பீஃப் இஸ் வெரி ஃபேமஸ் இன் கேரளா. இதுதான் மெயின் ரோடே போல எங்க செம்மையா இருக்கு. ஆனா அதிரப்பள்ளி போறதுக்கு இதுதான் மெயினான ரோடு போல. பட் அது பார்த்தா மெயின் ரோடு மாதிரி தெரியல, ஸ்ட்ரீட் ரோட்ஸ் மாதிரி இருக்கு. பட் கேரளாவோட மோஸ்ட் ஆஃப் தி ரோட்ஸ் இப்படிதாங்க இருக்கு. மெயின் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு மாதிரி தான் இருக்கு. பட் இதுல இப்போ வரைக்கும் நான் பஸ்ஸஸ் எதுவும் பார்க்கல. அதிரப்பள்ளி பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாக்டா 27ங்க. ஓகே, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஓகே, ஃபியூவல் ஃபில் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபியூவல் இருக்கு, ஒரு ஹாஃப் டேங்க் இருக்கு. பட் ஸ்டில் போட்டுக்கலாமா பார்க்குறேன். ஒரு 300 அடிச்சுக்கலாமா, 300 400. ஏன்னா போதும், திருப்பி போயிடும். இப்போ வால்பாறை ரோடு எடுத்தா கொஞ்சம் ஹில்ஸா இருக்கும், கொஞ்சம் நிறைய குடிக்க சான்ஸ் இருக்கு. பை சான்ஸ் ஹில்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் இப்போ வரும்போது இதே வழியில வந்தா பிரச்சனை இல்லைங்க. பை சான்ஸ் ஹில்ஸ்ல, அதாவது வால்பாறை ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வேணும். அப்போ வந்து கொஞ்சம் பெட்ரோல் ஜாஸ்தி கன்சியூம் பண்ணும். ஸோ அடிச்சுக்கலாமாங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஹாஃப் த டேங்க் இருக்கு, பட் ஸ்டில் ஒரு 300 அடிச்சுக்கலாம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால் 700 மீட்டர். லெஸ் தென் 1 கிலோமீட்டர் தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க பக்கத்துலயே. நைஸ். இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குங்க, இந்தியன் ஆயில். நான் கூட இருக்காதுன்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, இங்கே ஒரு ஃபியூல் பம்ப் இருக்கு. வாவ், செம்மையா இருக்குங்க. சின்னதா தெரிஞ்சது, மேபி கேமரா தெரிஞ்சுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு பக்கத்துல போய் காட்டுறேன். நிறைய வந்திருக்காங்க டூரிஸ்ட். ஸோ மக்களே, ஹோப்ஸோ இந்த ஃப்ரேம் கொஞ்சம் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் செஸ்ட் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்ரைட்டாக வச்சிருக்கேன். ஸோ மக்களே, எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம செக் போஸ்ட்டை தாண்டிட்டோம். ஸோ டிக்கெட்டு அது மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு ட்ரிப்பை மட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம டுவர்ட்ஸ் வால்பாறை பொள்ளாச்சி போயிட்டு நம்ம அப்படியே கோயம்புத்தூர் போயிடுவோம். ஸோ இது ஒரு ஷார்ட் ரைடு, 1 டே ரைடு தான். ஸோ
சீனிக் ரோட்ஸ். சரி, அதெல்லாம் செம்ம வியூங்க. உங்களுக்கு கடம்புன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிரிட்ஜ். கீழே பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு ப்ராபப்ளி தெரிய சான்ஸ் இல்லை. ஹெல்மெட்ல மவுண்ட் பண்ணியிருந்தேன்னா நான் உங்களுக்கு காட்டியிருந்திருப்பேன். பட் இதுல உங்களுக்கு தெரியாது, செஸ் மவுண்ட்ன்றதா உங்களுக்கு தெரியாது. ஸோ ஏன் மக்களே, இன்னொரு முக்கியமான விஷயம் ஆக்சுவலா நான் என்ன சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா, அதிரப்பள்ளி நிறைய பேர் வந்திருப்பீங்க, வராமலே வந்திருப்பீங்க. ஸோ வந்தவங்களுக்கும் சரி, வராம இருந்தவங்களுக்கும் சரி, இன்னும் நீங்க வரதா இருந்தா, அதாவது இந்த ரோடு எடுக்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த ரோட்ல வாங்க. இல்ல ரிட்டர்ன் போகும்போது இந்த ரோட்ல போங்க. யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் த பெஸ்ட் scenic roads ever. ஓகே, இங்க ஏதோ ஒரு லொகேஷன் இருக்கு, லொகாலிட்டி. ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் லொக்காலிட்டி இருக்குங்க. ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் இங்கே வாழ்றாங்க. என்னன்னு தெரியல, பட் அது வந்துட்டு கம்ஸ் அண்டர் கேரளான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வராது. கேரளா பீப்புள்ஸ் தான் அவங்க. யார் என்னன்னு தெரியல. இது வழக்கப்பாரா சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்காங்க. அதாவது இந்த இப்போ நம்ம அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த பில்டிங்ஸ்க்கு பின்னாடி கொஞ்சம் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். ரோடே பாருங்களேன், ஏதோ காட்டுக்குள்ள சின்ன சின்ன ரோட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள அப்படியே பூந்து பூந்து போற மாதிரி இருக்கு. கரெக்டா இங்க பாருங்க, மூங்கில் மரம்னு நினைக்கிறேங்க. ரோட்ல விழுகாம அப்படியே மரத்து மேல சாஞ்சு நிக்குது. இதெல்லாம் மூங்கில் மரம் தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, மூங்கில் மரம் தான். ஓ, எனக்கு இந்த மாதிரி பிளேஸ் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோட சைல்ட்ஹுட் வந்துட்டு, என்னோட சைல்ட்ஹுட் நான் அப்படிதான் இருந்தேன் ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் சிட்டி லைஃப் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வர டைம்ல பார்க்கும்போது நான் ரொம்ப ஹைப் ஆயிடுவேன். ஸோ ஏன் மக்கள், சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஏற்கனவே ஒரு பேட்டரி முடிஞ்சு, இந்த பேட்டரி எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி ஒரு 60% தான் சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் இங்கே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் பால்பார் கிட்ட போயிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம திருப்பி பொள்ளாச்சி போகிற வரைக்கும் சார்ஜ் வேணும். ஏன் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹோட்டலில் நிப்பாட்டுவாங்க, இங்கே சார்ஜ் போட்டுக்கலாம். பட் ஸ்டில் பியூர்லி ஆஃப் ரோடுங்க இது. Oh my god, oh my god, oh my god. Full of potholes தான் இந்த ரோட்ல. ரோடே இல்ல, potholes கிடையாது, ரோடே இல்லை இங்க எல்லாம். ஐயோ, என்னங்க ஃபுல்லாவே ரோடு இப்படிதான் இருக்குமா? ரோட்டே காணோம். ஆஹா, ஐயோ, எங்க ரோடே இல்லைங்க, ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரோடே போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ரோட் போட்டிருக்காங்க, இல்லை போட்ட ரோடெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சான்னு தெரியல. என்னங்க கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வந்துட்டோம் இந்த ரோட்லயே. ஓகே, ஸோ ரோடு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்காங்கங்க பார்த்தீங்களா.
ஓ, இது வரைக்கும் போட்டிருக்காங்கங்க. நைஸ் நைஸ் நைஸ். அப்பா, ஸோ அவெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக ரோட் போட்டிருக்காங்க, இப்போ போட்டுட்டு இருக்காங்க அந்த பக்கம்லாம். ஸோ அதனால தான் அப்படி இருக்கு. மற்றபடி சீரியஸ்லி ரோட்ஸ் எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கு. கொஞ்சம் சின்ன ரோட்ஸ், ஏன்னா ரோட்ஸ் அப்படிதான் இருக்கும் ப்ராபப்ளி ஹில்ஸ்லாம். ஸோ அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து கவனமாக ஓட்டணும், அவ்வளோதான். வாவ், லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் ரோடுங்க. மக்களே இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரோடு இப்படிதான் இருக்கு. இங்க கொஞ்சம் பரவாயில்ல, அந்த சைடெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. நான் ஆக்சுவலா வீடியோ ஆன் பண்ணல. வெறும் ஓகே நல்ல ரோடு வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. வெறும் இது மண் ரோடுன்னா தெரியாது. பட் இந்த பாத்தீங்கன்னா ஜல்லி கலர் இருக்கு பாத்தீங்களா ஓரத்துல. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே டயர் எல்லாம் நல்லா அப்படியே உலட்டி விட்டுரும். ஸோ மெதுவாக ஓடிட்டு வரணும். கிட்டத்தட்ட சாலிடா 3 கிலோமீட்டர்ஸுங்க ஃபுல்லாவே இப்படிதான் இருந்துச்சு. ரொம்ப ஓவரா டஸ்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் அதான் ஓகே ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ண விட்டுட்டேன். சரி அட்லீஸ்ட் இப்போ காட்டலான்னு சொல்லி தான் காட்டுறேன். இதுக்கப்புறம் நல்ல ரோடு தான். பட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாகவே இதை விட மோசமாக இருக்குது. இப்போ இது கூட ஓகே கொஞ்சம் பரவாயில்ல. அந்த சைடில் இருக்கிற ஜல்லிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே இப்படி போகுது வண்டி. எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டோங்க தாண்டியாதா. ஸோ இது ஒரு செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்குங்க. இந்த ரோடே பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. மை காட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேம் தண்ணி, நடுவுல ரோடு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் கலர்ல வேலிஸா இருக்கு. சூப்பரா இருக்குங்க சீரியஸ்லி. ஸோ நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். ஓகே பார்க்கலாம், எடுக்கிற வரைக்கும் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் இப்போ லஞ்ச் பிரேக் நிப்பாட்ட இடத்துல கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுடலாம். ஸோ இது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், அதனால கொஞ்சம் சீக்கிரமா ஆயிடும் நினைக்கிறேன். ஒரு 1/2 hour போட்டாலே ப்ராபப்ளி ஒரு 50 to 60% அதுக்கு மேலே ஆயிடும். ஆக்சுவலா என் கூட வந்து அந்த ஒரு 8 members வந்து முன்னாடி போயிட்டாங்க. நான் அந்த வியூ எடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டேன். ஆக்சுவலா தெரியுதுங்களா உங்களுக்கு, இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஸ்டார்ட் கிட்டத்தட்ட அந்த எண்டு வரைக்கும் இங்க பாத்தீங்களா, அந்த எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துட்டு ஷோலையார் டேம் தான். ஸோ நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எங்கேயாச்சும் இங்கே தான் வந்துட்டு ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்ல இருப்பாங்க. அப்படின்னா கூட நம்ம கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நான் அதெல்லாம் திருப்பி விட்டா மட்டும் நம்ம அதுக்கப்புறம் எப்போ வருவோம் தெரியல. இந்த இடம்லாம் போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். வா 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 சூப்பரா இருக்குல்லங்க சார், அல்டிமேட்டா இருக்கு. Beautiful roads. Wow. அது என்னமோ சம்திங் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அப்படியே என்னோட சோல் வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். பட் ஸ்டில் என்னோட சோல் வந்து அப்படியே ரொம்ப காம் டவுன் ஆயிருங்க. எனக்கு எதை பத்தியுமே நினைக்க தோணாது. இந்த பியூட்டியை ஃபுல்லா அட்மையர் பண்ணணும்னு மட்டும்தான் எனக்கு தோணும், வேற எதுவுமே மைண்ட்ல இருக்காது. சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸுங்க சீரியஸ்லி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. வா, இந்த வேலிஸ் எல்லாம் பாருங்களேன். இது ஃபுல்லாவே ப்ராப்ளம் டீ எஸ்டேட் தான் நினைக்கிறேங்க. டீ எஸ்டேட்ஸ் தான், வேற எதுவும் இல்லை இங்க. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு போய் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டாச்சுங்க, அதாவது லஞ்ச் சாப்பிட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:30ங்க. இப்போதான் நாங்கள் லஞ்சே சாப்பிட்றோம். சரி ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1 2 3 4 5 6 to 7 ரைடர்ஸ் மட்டும் தனியாக வந்தோம்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதாவது பொள்ளாச்சி போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலான்னு வந்தோம், லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு வந்தோம். பொள்ளாச்சி போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுக்கலான்னு வந்தோம். ஸோ அதனால நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டோம். மற்ற இருக்கிற ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்க அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இங்க இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்க இருந்து ஒரு 1.2 to 2 kilometersக்குள்ள. சரி ஓகே வந்தாச்சு, அதையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோங்க. போயிட்டு சும்மா ஒரு 10-15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே கிளம்பிடுவோம். ரொம்ப நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தா டைம் ஆயிடும்.
இன்னும் கோயம்புத்தூர் ஈரோடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் சொன்னா மணி 9:10 ஆயிருங்க. சரி ஓகே, போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லொகேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓ பஃபலோ ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பேட்டரி இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிரேக் லஞ்சுக்கு வர முன்னாடி கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க அந்த இடம்லாம். ஆனா வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. ஓகே, நான் மறுபடியும் வருவாங்க. எனக்கு சீரியஸா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் இயராச்சும் வரணுங்க வால்பாறைக்கு. வா, சன் செட் ஆகுது பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. அங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலிஸ் தான், டீ எஸ்டேட் நிறைய அந்த மாதிரி இதுதான் இருந்துச்சு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க ட்ரீஸ் அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. ஆரஞ்சு கலர் பூ, அப்புறம் வயலட் கலர்ல, பிங்க் கலர்ல எல்லாம் பூ பூத்து சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு சன்னோட அந்த ரேஸ்க்கும் அந்த ட்ரீ கலர்ஸ்க்கும் அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டணும்னு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்துச்சுங்க. வேற வழி இல்ல, சார்ஜும் இல்லை. இப்பதான் சார்ஜ் போட்டேன், ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும்போது சார்ஜ் போட்டு விட்டேன். அப்பா இங்கதான் இருக்கு நினைக்கிறேங்க அந்த லொகேஷன். இதோ இங்க இருக்கு பாருங்க, சின்னதா ஒரு தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ இந்த லொகேஷன் தான் நினைக்கிறேன். வா, look at this view, வேற level. மக்கள் இந்த லொகேஷனை பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல. செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலா தண்ணி இன்னும் நிறைய இருக்குமாமா. பட் வந்துட்டு இப்போ மழை பெருசா இல்லாதனால இந்த சீசன் இந்த மந்த்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த கல்லில் இருக்குது பார்த்தீங்களா, பெபிள்ஸ் மாதிரி, இது வரைக்கும் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுச்சு, அந்த லாஸ்ட்டில் தான் வந்துட்டுருக்கு. வா, ஓ இது பிரிட்ஜா? நான் இப்போ தாங்க பார்க்குறேன் இந்த பிரிட்ஜா. ஸோ ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. ஸோ அப்படியே பைக் எடுத்துகிட்டு பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6 hours போதுங்க. எப்படியும் இப்போ கிளம்புனா ஒரு 1.5 hours 2 hours ஆகும். 7-8 hours நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. ஓகே மக்களே, பைக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வாட்ஸ்அப் மக்களே, வாவ் சன்செட் சூப்பராக இருக்குது பாருங்களேன். சன்செட்டு வேற மாதிரி இல்லை. ஸோ நம்ம வால்பாறையிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அதிரப்பள்ளி ட்ரிப் இஸ் கம்மிங் டு an end. டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ கிளம்பினா நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours இல்லை 2 hours அது நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆக முடியும். ஸோ அதான் கிளம்பியாச்சு. ஸோ ஏன் மக்களே, இதுக்கப்புறம் வரதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க, வர இடம்லாம். அதுவும் இல்லாமல் இருட்டிருங்க கொஞ்சம் நேரத்தில். ஸோ எதுவுமே தெரியாது. கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். வீடியோஸை லைக் பண்ணுங்க, வீடியோஸை ஃபுல்லாக பாருங்க, என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அண்ட் நான் எப்போ சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் queries இருக்கு, உங்களுக்கு ஏதாச்சும் நான் மாற்றணும்னு சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக அதை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே, இவ்வளோ நாள் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்ததுக்கு. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. மறக்காம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.
ஸோ மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட ஒரு பெரிய மோட்டிவேஷன் இந்த யூடியூப் ஃபீல்டில். ஸோ ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆக்சுவலி இட் வாஸ் ஹெவன்லி ட்ரிப் டுடே. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுங்க. என்ன அந்த கேமரா ஆங்கிள் செட் பண்ண முடியாமல் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொதப்பலாச்சு. நான் வீடியோ அப்படியே தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ஏன்னா என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ. ஏன்னா நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக அவ்வளோ வீடியோஸ் எடுத்துகிட்டு கடைசியில் வந்துட்டு எதுவுமே அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். எனக்கு மனசு கேட்கலங்க. மேட் சம் சேஞ்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு நான் ஹெல்மெட் மவுண்ட் பண்ணியிருக்கேன். அது ப்ராப்ளமே இல்லை. ஓகே, நான் ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வீடியோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். மைக்கில் தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் மைக் தான் சொல்லுவீங்க கொஞ்சம் ஆடிபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைக்கு கூடிய சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணிடுறேன் மக்களே. நல்ல மைக் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ அதை வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். பார்க்கலாம், சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் மைக்கே வாங்கிடுறேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ விட்டுட்டே வருது மக்கள். இதுக்கு மேலே வந்துட்டு vlog பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸில் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருட்டாயிடும். ஸோ இங்கேருந்து ஐ எம் சைனிங் ஆஃப்.